அவங்க எல்லாம் ஒரே ஜெனரேஷன் சார். அது அவங்க ஆரம்ப காலத்திலேருந்தே பிஃபோர் கமல்ஹாசன் பிகமிங் ஹீரோ அந்த மாதிரி இருந்தோம்னா, இவர் வந்து இங்கே ஆழ்வார்பேட்டையில் நம்ம எல்டாம்ஸ் ரோடு, இவர் ராதா ரவி இவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸு. முதல்ல ஸ்ரீராம், பிசி ஸ்ரீராம் இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஆரம்ப காலத்தில் கிரிக்கெட் விளையாடின்னு இருப்பாங்க, இதெல்லாம் விளையாடின்னு இருப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து பிஃபோர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து இருந்துன்னு இருக்கு. அது கமல்ஹாசன் நடிகருங்கிறதுனால இவர் எல்லாரோடையுமே நல்லா பழகக்கூடியவர். அவர் நான் மனோபால சொல்லி கேட்டிருக்கேன், இவங்கெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வந்து அவங்களோட பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இதுவாக இருந்தது. அதில் வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் கமல்ஹாசன் உடனே கை கொடுத்துருவான்னு நினைக்காதீங்க. நம்ம ஃப்ரெண்டு தானே நமக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவருக்கு ஏதாவது அவர்கிட்ட பொட்டென்ஷியல் இருந்தால் தான் அவர் கூப்பிடுவார், இல்லைன்னா அப்படியே கையை கொடுக்குற மாதிரி கையை விட்டுருவார். அவர் பொட்டென்ஷியல் இருந்தால் தான் அவருக்கு கூப்பிடுவார். அப்படி இதுக்கும் போது நாயகன் படத்தில் அவர் அந்த கதையில் இது பண்ணார். ஸோ அந்த நாயகன் ஹிட் ஆனதுக்கு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் மணிரத்னமுக்கும் நிறைய படங்கள் ஹிட் ஆச்சு. அதனால் அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் தக் லைஃப்ங்கிற படத்தில் இப்போ அவங்க சேர்ந்துருக்காங்க.